உங்கள் யாவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். අන්තර්ජාලය ඔස්සේ මුහුණ පොත ඔස්සේ මේ දේශන අසන හැම කෙනෙක්ම ආදරේ පිළිගන්නවා. சமூக வலைத்தளங்கள் அதுபோல முகப்புத்தகங்களினூடாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். අද ඔබ බයිබල් වචනයට ඇහුම්කන් දුන්නා. இன்று வேதாகம வாசிப்பில் நீங்கள் செவி கொடுத்தீர்கள். මතෙව් 18 වෙනි පරිච්ඡේදය மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 18 සිට 30 දක්වා 18 தொடக்கம் 30 வரை வாசிக்க கேட்டோம். මේකත් සත්‍ය කතාවක්. இது ஒரு உண்மை சம்பவம். යේසුස් වහන්සේ සමග යම් ධනවත් පුද්ගලයෙක් සංවාදයක යෙදෙනවා. இயேசு கிறிஸ்துவோடு ஒரு செல்வந்தன் உரையாடுவதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. මොකක්ද ඇවිල්ලා අහන ප්‍රශ්නය? அவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்ட கேள்வி என்ன? ස්වර්ගයට යන්න මම මොනවද කරන්න ඕනේ? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது. යේසුස් වහන්සේ මොකද කරන්නේ? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේගේ වචනේ අරගෙන ඔවුන්ට කතා කරනවා. தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த வாலிபனோடு உரையாடுவதை காணக்கூடியதா இருக்கிறது. ඔහුට කාරණා කීපයක් මතක් කර දෙනවා. அவனுக்கு ஒரு சில காரியங்களை நினைவூட்டுகிறார். කාමීච්ඡාචාරය කරන්න එපා. காம விகாரம் செய்ய வேண்டாம். මිනී මරන්න එපා. கொலை செய்யாதிருப்பாயாக. බොරු සාක්ෂි දෙන්න එපා. பொய் சாட்சி சொல்லாதே. ඔබේ පියාට මවට ගෞරව කරන්න. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. මේවා වැදගත් ආඥා හැටියට යේසුස් වහන්සේ ඔහුට ප්‍රකාශ කරනවා. இதெல்லாம் முக்கியமான பிரதானமான கற்பனை என்பதை அவனுக்கு நினைவூட்டுகிறார். ඔහුගේ උත්තරේ මොකද්ද? அவனுடைய பதில் என்ன? යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து මගේ තරුණ කාලේ පට මේ හැම දෙයක්ම ආරක්ෂා அந்த කරනවා. இளைஞன் சொல்லுகிறான், என்னுடைய வாலிப பிராயத்திலிருந்தே நான் இவைகளை கை கொண்டு வருகிறேன் என்று. බොහොම හොඳයි. நல்லது. දෙවියන් වහන්සේගේ විවස්ථාව தேவனுடைய கற்பனை තරුණ කාලේ පටන් இளவயது தொடங்கி ඔහු ආරක්ෂා කරනවා. அவன் அதை கை கொண்டு வருகிறான். යේසුස් වහන්සේ මේ මනුෂ්‍යයා දිහා හොඳට බලනවා. இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை நன்றாக பார்த்து, මේ මනුෂ්‍යයා ධනවත් මිනිස්සෙ බවට පෙනී යනවා. இந்த மனிதன் ஒரு செல்வந்தன் என்று காணப்படுகிறது. යේසුස් වහන්සේ මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ඔබේ තිබෙනවා ධනය රැගෙන දුප්පත් මිනිස්සුන්ට දෙන්න. உன்னிடம் இருக்கிற செல்வங்களை எல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். එවිට ඔබට ස්වර්ගයට යන්න පුළුවන් කියලා කියනවා. அப்பொழுது உனக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். මේ මිනිස්සයා එකග වුණාද? அந்த மனிதன் அதற்கு ஒத்துக்கொண்டானா? විශාල ධනයක් ඔහුට තිබෙන නිසා அவனுக்கு அநேக செல்வங்கள் இருந்ததால் ඔහුගේ වස්තුව අන් අය සමග බෙදා ගන්න එකඟ වුණේ නැහැ. அவனுடைய செல்வங்களை சொத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. ඉතින් ඔහු එතන එහාට යේසුස් වහන්සේට කතා කරේ නැහැ. அதன் பின்பதாக அவன் தொடர்ந்து இயேசுவோடு பேசவில்லை. ඒකට හේතුව තමයි அதற்கு காரணம் ඔය என்னவென்றால், යේසුස් වහන්සේට වඩා ඔහුගේ වස්තුවට ඔහු ප්‍රේම කළා. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் அவன் செல்வத்தை நேசித்தான். ඒ නිසා ඔහු යේසුස් වහන්සේගේ අඩුගම් කිරීම අත්හැරලා යන්න ගියා. அதனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த போதனைக்கு செவிமடுக்காமல் அந்த இடத்தை விட்டு சென்றான். යේසුස් වහන්සේ තමන්ගේ ගෝලය දිහා බලලා කියනවා இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ස්වර්ගයට යන්න හරි අමාරුයි. பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது மிகவும் கடினமானது என்று. ධනවත් මිනිසයන්ට செல்வந்தர்களுக்கு හරියට ඉදිකට්ටේ සිදුරකේ ඔටුවේ යනවා සමානයි ඔහුට ස්වර්ග රාජ්‍ය අනේක කියලා කියනවා. ஊசியின் காதில் ஒட்டகம் எப்படி நுழைய கடினமோ அப்படி கடினமாய் இருக்கிறது என்று அந்த இடத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். අපි කවුරුත් ඉදිකටු පාවිච්චි කරනවා. நாங்கள் தையல் ஊசியை பாவிப்போம் யாவரும். ඉදිකට්ටේ පුංචි හිලක් තමයි තිබෙන්නේ. அந்த தையல் ஊசியில் அந்த சிறிய காது தான் இருக்கும். පුංචි සිදුරක් තමයි තියෙන්නේ. சிறிய ஒரு அந்த துளை தான் இருக்கும். ඒ සිදුරෙන් තමයි නූල දාලා අපි මහන්නේ. அந்த துளையில் தான் நாங்கள் அந்த நூலை கோர்த்து நாங்கள் தைப்போம். පොඩ කල්පනා කරලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். එවැනි කුඩා සිදුරක ඔටුවකට රින් ගන්න පුළුවන්ද? அப்படி சிறிய துளைக்குள் ஒட்டகத்துக்கு நுழைய முடியுமா? කවදා රින් ගන්න බෑ. ஒருபோதும் முடியாது. යේසුස් වහන්සේ මේ කතාව කියන විට இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொல்லும் பொழுது ඕනෝ කලබලකට පටන් ගත්තා. சீஷர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள்.
අපට දෙන හැමදේම අතහැර අපි ඔබ වහන්සේ පස්සේ ආවා. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமக்கு பின்பாக நாங்கள் வந்தோம். අපට වස්තුව නැහැ. எங்களுக்கு சொத்துக்கள் இல்லை, අපට කිසි දෙයක් නැහැ. ஒன்றுமே இல்லை எங்களிடம். අපට මොකද්ද වෙන්න යන්නේ? எங்களுக்கு என்ன நடக்க போகிறது? යේසුස් වහන්සේ මොකක්ද දුන්න උත්තරේ? இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில் என்ன? අද දවස් අපි දේශනාවට යමු. இன்றைய நாளில் நாங்கள் பிரசங்கத்துக்கு கடந்து செல்வோம். බයිබල් කොටසාසේ තිබ්බා වූ සිදුවීම ඔබට ප්‍රකාශ කළේ. வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ඒ කොටාසේ තුල අපිට ගොඩාක් දේවල් ඉගෙන ගන්න කාරණා තිබෙනවා. அந்த பகுதிக்குள் அநேக காரியங்கள் வெளிப்பாடுகள் இருக்கிறது. நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். දෙවි පියාණන් අද දවසේ පණිවිඩය ඔබට බාරයි. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். වහන්සේ දවසේ මා තුල මේ දේව ජනතාවට කතා කළ මැනව. நீர் இன்றைய நாளிலும் என் மூலமாக இந்த ஜனங்களோடு பேசுவீராக. පරිවර්තන අතගැසුව මැනව. மொழிபெயர்ப்புகளை என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. සියලු බාධාවල් ඉවත් කළ මැනව. எல்லா தடைகளையும் நீர் அகற்றி போடுவீராக. සියල්ල ඔබගේ ගෞරවය මහිම පිණිස වේවා. எல்லாவற்றையும் உம்முடைய கனத்திற்கும் மகிமைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරලා ඉල්ලා සිටිමි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் வேண்டி நினைக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ස්වර්ගයට යන මඟ කියන பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் வழியை குறித்து 6 වෙනි දේශනාවේ අද කරන්නේ. 6வது தேவ செய்தியை தான் இன்று நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ආ දේශනාවේ මාතෘකාව இன்று பிரசங்கத்தின் தலைப்பு පහසු මඟ. லேசான வழி. පහසු මඟ. லேசான வழி. ගොඩාක් මිනිස්සු පහසු මඟ හොයාගෙන යනවා. இன்று அநேக மனிதர்கள் இந்த இலகுவான வழியை தேடிக்கொண்டு போகிறார்கள். යේසුස් වහන්සේගේ ස්ථානය කියනවා இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சொல்லுகிறார், විශාල මාර්ගයේ බොහෝ මිනිස්සු ගමන් කරනවා. விசாலமான அந்த வழியில் அநேக மனிதர்கள் பயணிக்கிறார்கள். හැබැයි ඒ මාර්ගයේ ගමන් කරන මිනිස්සයන්ට අනතුරක් තිබෙනවා කියලා කියනවා. ஆனால் அந்த விசாலமான வழியில் பயணிக்கிற மனிதர்களுக்கு ஆபத்து இருப்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ස්වර්ගයට යන මඟ ඊටාම පටුයි කියලා කියනවා. பரலோகத்திற்கு செல்லும் வழி மிகவும் இடுக்கமானது என்று சொல்லுகிறார். ඒ මාර්ගයේ බොහෝ බාධාවල් තිබෙනවා. அந்த வழியில் அநேக தடைகள் இருக்கிறது, බොහෝ ප්‍රශ්න තිබෙනවා. நிறைய பிரச்சனைகள் இருக்கும், බොහෝ අමාරුකම් තිබෙනවා. நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ඒ මාර්ගයේ ගමන් කරන ටික දෙනයි කියලා කියනවා. அந்த பாதையில் நடப்பவர்கள் இல்லாவிட்டால் பயணிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே. අද මිනිස්සු පහසු මඟ හැටියට පිළිගන්නේ இன்று மனிதர்கள் இலகுவான வழி என்று ஏற்றுக்கொள்வது, ධනය රැස් කරමින් செல்வங்களை சேர்த்துக் கொண்டு ලෞකික ජීවිතයක් ගත කරමින් உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு සතුටෙන් සමාදානයෙන් ප්‍රීතියෙන් ජීවත් වීමයි. சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணமே இருக்கிறது. ඔවුන්ට තේරෙන්නේ නැහැ. அவர்கள் புரிந்து ඒ கொள்வதில்லை. ධනය තුල இந்த செல்வத்திற்குள், ඒ සතුට තුල இந்த சந்தோஷத்திற்குள், ඒ ආශිර්වාදය තුල இந்த ஆசீர்வாதத்திற்குள் ඕඩ විශාල ප්‍රශ්න රසක් තිබෙන බව. அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. ඕඩ විශාල විපතක් තිබෙන බව තේරුම් ගන්න නැහැ. அவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. නමුත් පටු මාර්ගයේ ගමන් කරන මිනිස්සයා ஆனாலும் இந்த இடுக்கமான வழியில் பயணிக்கிற மனிதர்கள், ඕඩ විශාල ධනයක් නැහැ. அவர்களுக்கு செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ඕඩ විශාල සැපතක් නැහැ. அவர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், ඔව් කුලී වැඩ කරලා වෙන්න පුළුවන්. அவர்கள் கூலி வேலை செய்யலாம், සාධාරණ ව්‍යාපාර කරලා වෙන්න පුළුවන්. சாதாரண ஒரு வியாபாரத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம், කිසි වංචන ක්‍රියාවක් නොකර යහපත හම්බ කරලා எந்த வஞ்சனையான காரியங்களையும் செய்யாமல் சரியான விதத்தில் அவர்கள் உழைத்து ඔහු ජීවත් වෙනවා. அவர்கள் வாழ்கிறார்கள். ওই ගමන අමාරුයි. அவர்கள் ගමන අමාරුයි. அவர்களுடைய பயணம் மிகவும் கடினமாக இருக்கும். ඕට හොරකම් කරන්න හිත දෙන්නේ නැහැ. அவர்களுக்கு களவு செய்வதற்கு இருதயத்தில் இடம் கொடுப்பதில்லை. ඕට අල්ලස් ගන්න ඉඩ දෙන්නේ නැහැ. லஞ்சம் வாங்குவதற்கு இடமளிப்பதில்லை. වැරදි ආකාර ආදායමක් ගන්න ඉඩ දෙන්නේ නැහැ. பிழையான வழியில் சம்பாதிப்பதற்கு அவர்களுடைய மனம் ஒத்துக்கொள்வதில்லை. ওই ගමන ඉතාමත් අමාරුයි. அவர்களுடைய பயணம் மிகவும் கடினம். යේසුස් වහන්සේ මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்றால், අමාරු වුණත් මේ මිනිස්සු ගමන් කරන්නේ ස්වර්ගයට. கடினமா இருந்தாலும் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை குறித்து. ආමෙන්. ஆமென். ලෝක 18 24 25 පද බලන්න. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போம். යේසුස් වහන්සේ ඒ දැක ධනවතෙකුට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළත් වීම
කොතරම් දුෂ්කරද ධනවතෙකුට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළත් වීමට වඩා ඔටුවෙකුට ඉදිකටු මලකින් රිංගා යාම පහසු යයි වදාළසේක அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். මේ කතාව කණ්ඩායම් දෙකක් අහගෙන හිටියා. இந்த கதையை இரண்டு குழுக்கள் செவிமடுத்துக் கொண்டிருந்தார்கள். එක ධනවත් පුද්ගලයා ஒன்று அந்த செல்வந்தனான இளைஞன், අනිත් පුද්ගලයා යේසුස් වහන්සේ ගෝලයෝ. மறுபுறத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். බයිබලයේ සඳහන් කරන මේ යේසුස් වහන්සේගේ ප්‍රකාශය வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த அறிவிப்பு විශාල කම්පනයකට පත්වන ප්‍රකාශයක් කියලා. ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டாக கருதப்படுகிறது. ධනවතා තිගැස්සුණා. அந்த செல்வந்தன் அதிர்ச்சி அடைந்தான். ගෝලයෝ කැළඹුණා. சீஷர்கள் கலக்கம் அடைந்தார்கள். දවසේ ඔබට මේ ප්‍රකාශ යේසුස් වහන්සේ කරන විට இன்றைய நாள் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அறிவித்தலை அறிவித்தால் මෙතන ධනයක් තිබෙන කණ්ඩායමක් ඉන්නවා. இந்த இடத்தில் பணக்காரர்கள் இருப்பார்கள், සාමාන්‍ය ධනයක් නැති කණ්ඩායමක් ඉන්නවා. சாதாரண வாழ்க்கையை வாழ்கிற நடுத்தர கூட்டமும் இருக்கிறது, ගොඩාක් ධනවත් කණ්ඩායම මේ ස්ථානයේ ඉන්නවා. பணக்கார கூட்டமும் இருப்பார்கள். ඔබ ලොකු ප්‍රශ්නයක් දැන්. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது. ඔබ සමහර විට ඒ ගෝලයෝ වගේ ඔබත් කම්මරයට පත් වෙන්න ඇති. சில வேளைகளில் இந்த சீஷர்களை போல நீங்களும் அதிர்ச்சி அடையலாம். දැන් ප්‍රශ්නයක් එනවා. இப்பொழுது ஒரு பிரச்சனை இருக்கிறது. මොකද ප්‍රශ්නය? என்ன பிரச்சனை என்றால், පළවෙනි ප්‍රශ්නේ තමයි முதலாவது கேள்விதான், ධනවත්කම ස්වර්ගයට යාම බාධාවක්ද? செல்வந்தனாய் இருந்தால் அல்லது பணக்காரர்களாய் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு அது தடையாக இருக்குமா? ඔබට ගොඩාක් වස්තුව තිබ්බොත් உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தால் ඒක ඔබට බාධාවද ස්වර්ග රාජ්‍යයට යන්න? அது தடையாக இருக்கும், அது சொர்க்க ராஜ்யத்துக்கு போகுது. ඔබට ධනෙ තිබ්බොත් ඒක බාධාවද ස්වර්ගයට යන්න? உங்களுக்கு செல்வங்கள் அல்லது பணம் இருந்தால் அது ஒரு தடையா பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு. දෙවෙනි ප්‍රශ්නේ මොකද්ද? இரண்டாவது கேள்வி என்னவென்றால், ඔබ දුප්පතෙක් නම් நீங்கள் ஏழையாக இருந்தால் ඒක ලාභයක්ද ඔබට ස්වර්ගයට යන්න? அது உங்களுக்கு இலகுவாக இருக்குமா பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு? මේ කණ්ඩායම දෙක මේ ස්ථානයේ ඉන්නවා. இந்த இரு குழுக்களும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். මම දුප්පත් නිසා මට ස්වර්ගයට යන්න පුළුවන්. நான் ஏழை என்றபடியால் எனக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். අයියෝ මට දෙවියන් වහන්සේ ගොඩාක් ආස වෙන ඒ නිසා මට කවදා ස්වර්ගයට යන්න බෑ කියලා. எனக்கு தேவன் அநேக செல்வங்களை பணத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதா? අපි බයිබලයේ මේකට උත්තර හොයන්න යනවා. நாங்கள் வேதத்திலிருந்து இதற்கு விடை கண்டுபிடிப்போம். ඊතෝපදේශ 10 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ බලන්න. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். ධනවතාගේ ධන සම්පත ඔහුට බලකොටුවකි දිලින්දාගේ දිලිදුකම ඔහුට විනාශයකි ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். මෙතන මොකද්ද කියන්නේ? இந்த இடத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ධනවතාට செல்வந்தனுக்கு ඔහුගේ ධනය බල කොටුවක් කියලා කියනවා. அவனுடைய அந்த ஐஸ்வர்யம், அவனுடைய பொருட்கள் ஒரு அரணான பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. දුප්පතාට ஏழைக்கு ඔහුගේ විනාශයේ ආරම්භයේ ධනෙ නැතිකම කියලා කියනවා. அவனுடைய அந்த வீழ்ச்சியின் ஆரம்பம் அறியப்படாமல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ එදා ධනවත් මිනිසයාට කළ ප්‍රකාශයේ තේරුම මේ ස්ථාන විග්‍රහ කරනවා. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அந்த செல்வந்தன் ஐஸ்வர்யவானுக்கு சொன்ன காரியத்தை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக காணலாம் என்னவென்று. දෙවියන් වහන්සේ වචනේ මොකද කතා කරන්නේ? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ධනවතාට තිබෙනා වාසිය සහ ஐஸ்வர்யவானுக்கு இருக்கிற சாதகமான காரியம் என்னவென்றால், දිලින්දට තිබෙනා වාසිය. ஏழைக்கு இருக்கிற சாதகமான காரியம். ධනවතට තිබෙන වාසිය මොනවද? ධනවත්කම නිසා. ஏழை ஐஸ்வர்யவானுக்கு இருக்கிற காரியம் என்ன? அந்த ஐஸ்வர்யத்தில் இருக்கிறதுனால். දිලිඳු මනුස්සයා තියෙන අවාසිය මොකද්ද? දිලිඳුකම නිසා. ஏழை மனிதருக்கு இருக்கிற அந்த சாதகமான காரியம் என்ன? அந்த ஏழ்மையில் இருப்பதால்.
ඊළඟ කාර්ය තමයි அடுத்த காரியம் ධනවතාගේ තිබෙන ධනෙ නිසා ஐஸ்வர்யவானுக்கு இருக்கிற அந்த சொத்துக்களினால் ඇත්තට ඔහුට ලොකු ආරක්ෂාවක් තිබෙනවද? உண்மையாக அவன் பாதுகாப்பாக இருக்கிறானா? දුප්පත් මිනිස්යාට කිසිම ධනයක් නැති නිසා ஏழை மனிதனுக்கு எந்த ஒரு ஐஸ்வர்யமும் இல்லாதபடியால் ඔහුට කිසිම රැකවරණයක් නැද්ද? அவனுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லையா? දෙවියන් වහන්සේ මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? අපි මොහොතක් හොඳට කල්පනා කරලා බලමු. ஒரு விஷயம் நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்ப்போம். දෙවියන් වහන්සේගේ වචනය මේ ස්ථානයේ අර්ථවත් කරන්නේ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த இடத்தில் விரிவுபடுத்துகிறது. යම් මිනිසෙක් වංචාවෙන් මුලාවෙන් ධනවත් වෙනවා නම් ஒரு மனிதன் வஞ்சனையாக அல்லது ஏமாற்றி பொய்யான காரியங்களை செய்து அவன் செல்வந்தனானால் ඒ මිනිසයාට ස්වර්ගයට යන්න බෑ. அந்த மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ඕ මිනිසයාගේ ධනෙ රැස් වෙලා තිබෙන්නේ அநேக மனிதர்களிடம் இந்த ஐஸ்வர்யமும் செல்வமும் சேர்க்கப்பட்டிருப்பது වංචාවෙන්, வஞ்சனையின் மூலம், අල්ලසෙන්, லஞ்சத்தினால், මුලාවෙන්, ஏமாற்றி එක සට කපට වැඩවලින් ஒவ்வொரு விதமான இந்த பிழையான காரியங்களினூடாக அவர்கள் சேகரித்துக் கொண்டார்கள். මේ කාරණාවලින් ධනවත් වෙන මිනිසයාට කවදාවත් ස්වර්ගයට යන්න බෑ. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஐஸ்வர்யவான் ஆன மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. මොකද ඔහුගේ හිත තිබෙන්නේ ඔහුගේ ධනය සමග. அவனுடைய இருதயம் இருப்பது எப்பொழுதும் அவனுடைய சொத்தின் மேலே. යේසුස් වහන්සේ තමන් වෙත ආව ධනවතාව පරීක්ෂා කරන විට இயேசு கிறிஸ்து தன்னிடம் வந்த அந்த ஐஸ்வர்யவானை பரிசோதிக்கும் பொழுது ඔහුගේ හදවත ඔහුගේ ජීවිතේ තිබේ ධනය සමග அவனுடைய இருதயம் அவனுடைய சொத்தின் மேல் சார்ந்திருந்தது. ඒ බෙදා ගන්න ඔහු කැමති වුණේ නැහැ. அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. දුප්පත් මිනිසයන්ට දෙන්න එකඟ වුණේ නැහැ. ஏழை மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. දිව්‍යන් වහන්සේ නාමයෙන් දෙන්න ඔහු එකඟ වුණේ නැහැ. தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அதை செய்வதற்கு அவன் ஒருங்கிணையவில்லை. ඒ නිසා ඔහු ස්වර්ග රාජ්‍ය ප්‍රතික්ෂේප කළා. அதனால் பரலோக ராஜ்யத்தை அவன் நிராகரித்தான். දිව්‍යන් වහන්සේ මිනිස්සුන්ට ආශිර්වාද කරන්නේ ඇයි? தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது ஏன்? බයිබලයේ න්‍යාය ධර්මයේ අනුව வேதத்தின் நியாயத்திற்கு அமைய ඒ මිනිසා තවත් මිනිසයාට ආශිර්වාදයක් වෙන්න அந்த ඕනේ. மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ඒ මිනිසා දෙවියන් වහන්සේට ආශිර්වාදයක් වෙන්න அந்த ඕනේ. மனிதன் தேவனுக்கு ஆசீர்வாதமானவனாய் இருக்க வேண்டும். එහෙම ආශිර්වාදයක් නැති ධනවත් මිනිසයන්ට அப்படி ஆசீர்வாதம் இல்லாத ஐஸ்வர்யம் உள்ள மனிதனுக்கு කවදාවත් ස්වර්ගයට යන්න බෑ. ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ඒක முடியாது. යේසුස් වහන්සේ ඔටුවාසා ඉදි කට්ට ආදර්ශයට ගත්තේ. அதனால் தான் இயேசு கிறிஸ்து அந்த ஊசியையும் நூலையும் உதாரணமாக எடுத்தார். ඒ මාර්ගේ කවදාවත් යන්න බෑ. அந்த வழியில் ஒருபோதும் போக முடியாது. ස්වර්ගය කියන්නේ ඊටාම පුංචි සිදුරක යන්න ඕන පාරක්. பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழி மிகவும் இடுக்கமான ஒரு சிறிய ஒரு வாசலாக இருக்கிறது. අපේ ජීවිතේ ඔටුවකට වඩා විශාල පාපවල පුරවගෙන ජීවත් වෙනවා. எங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டகத்தை பார்க்கிலும் பெரிதாக எங்களுடைய பாவங்கள் நிறைந்திருக்கிறது. අපේ ස්වර්ගේ පාර පේන්නේ නැහැ. எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் வழி விளங்குவதில்லை. අපේ ස්වර්ගේ පාර හොයාගන්න බෑ. எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் பாதையை தேடிக்கொள்ள முடியவில்லை. ඕ මනුෂ්‍යයාගේ ඇස්වල දුර්ලභව තිබෙන නිසා அநேக மனிதர்களின் கண்களில் இந்த இச்சையின் காரியங்கள் இருப்பதினால் අර ඉන්දිකටුවේ මල පුංචි සිදුර පේන්නේ නැහැ. அந்த ஊசியின் சிறிய காது விளங்குவதில்லை. කන්නල දාලා බැලුවා පේන්නේ නැහැ වෙilla. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை காண முடியாது. එච්චර පාපයෙන් පිරීලා. அவ்வளவு பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது. එච්චර තණ්හාවෙන් පිරීලා. அப்பொழுது தனக்கென்று சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. වංචාවෙන් පිරීලා. வஞ்சனையினால் நிறைந்திருக்கிறது. එච්චර අල්ලසෙන් පිරීලා. லஞ்சத்தினால் நிறைந்திருக்கிறது. එච්චර බොරුවෙන් පිරීලා. பொய்யினால் நிறைந்திருக்கிறது. යන්න පුළුවන්ද? போக முடியுமா? යන්න පුළුවන්ද? போக முடியுமா? කවදාවත් යන්න බැහැ කියලා යේසුස් වහන්සේ පැහැදිලි ஒரு பொழுதும் சென்றடைய முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ඊළඟ අදහස තමයි
அடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், මිනිස්සේ ධනවත් වෙන්න ඕනේ ஒரு மனிதன் செல்வந்தனாக வேண்டும் என்றால் ඇදහිල්ලෙන්. விசுவாசத்தால், ඇදහිල්ලෙන් ධනවත් වෙන්න අවශ්‍යයි. விசுவாசத்தால் ஐஸ்வர்யவானாக வேண்டும். ආබ්‍රහම් කියන්නේ ඇදහිල්ලෙන් ධනවත් මිනිස්සේ. ஆபிரகாம் விசுவாசத்தினால் ஐஸ்வர்யமான மனிதன். ඒසව් ආශිර්වාදවත් මිනිස්සෙක් වුණා. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறினான். ඔව් ධනය තමන්ගේ සීමාවේ සංගවගෙන හිටියේ නැහැ. அவனுடைய ஐஸ்வர்யத்தை, செல்வங்களை தன்னுடைய எல்லைக்குள் அடக்கி வைக்கவில்லை. ඔව් දෙවියන් වහන්සේ දුන්නා මිනිස්සෙක් ඉන්නවා. அவன் தேவனுக்கு கொடுத்த ஒரு மனிதன். ඔව් සහෝදරයන් සමග බෙදාගත්ත මිනිස්සෙක් அவன் ඉන්නවා. සහෝදරයන් සමග බෙදාගත්ත මිනිස්සෙක් அவன் ඉන්නවා. சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு மனிதன். ඇයි එහෙම ඔව් බෙදාගත්තේ? ஏன் இவ்வண்ணமாக அவன் பகிர்ந்து கொண்டான்? ඇයි ඔව් එහෙම දුන්නේ? ஏன் இப்படியாக கொடுத்தான்? ඔව් ඇදහිල්ලෙන් ධනවත් නිසා. அவன் விசுவாசத்தினால் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியால். දෙවෙනි පුංචි ධනයක් වෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு சிறிய காரியம்தான் இருக்கலாம். ඔබට දෙවෙන්නේ ඊටාම ඉතා සුළු දෙයක් වෙන්න පුළුවන්. உங்களிடம் சிறிய அளவில் தான் உங்களிடம் காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். ඔබ ඇදහිල්ලෙන් දෙවියන් වහන්සේ දෙනවා නම් நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுக்கு கொடுப்பீர்களானால் ඔබට තිබෙන දේ වැඩි වෙන මිසක් කවදාවත් අඩු වෙන්නේ உங்களுக்கு නැහැ. இருப்பது கூடுமே வழிய குறைந்து போவதில்லை. ඒ දීම ස්වර්ගයට යන්න පාර කපන ක්‍රමයක් කියලා බයිබලයේ කියනවා. அந்த கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் பொழுது அதுவே பரலோக ராஜ்யத்தின் பாதையில் நடந்து செல்வதற்கு இலகுவாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ඊළඟ කාරණය, அடுத்த காரியம், දෙවියන් වහන්සේ අදහස් කරන දුප්පතා කවුද? தேவன் குறிப்பிடுகிற ஏழை யார்? අලසකම මිනිසෙක්ව දිනුදු කරයි. අලසකම, කම්මැලිකම. சோம்பேறியான மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது கடினமாயிருக்கும். අද ගොඩක් අය අලසයි. இன்று அநேகர் சோம்பேறியாக இருக்கிறார்கள். මට සිස්ටර් කෙනෙක් ඊයේ කතා කළා. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி பேசினார். මට කිව්වා අද මට එන්න සල්ලි නැහැ බස් එකටත් කියලා. எனக்கு சபைக்கு வருவதற்கு பஸ்ஸுக்கு பணம் இல்லை என்று. එයා උගත් කෙනෙක්. அவர் நன்கு படித்த ஒரு சகோதரி. දැයට කර්මත ගොඩාක් දේවල් දන්න කෙනෙක් ඇවිත්. கைத்தொழில்கள், அநேக கைத்தொழில்கள் அறிந்தவர். තවත් සිස්ටර් කෙනෙක් මට කතා කළා. இன்னும் ஒரு சகோதரி பேசினார். එයා මේ ස්ථාන මේ මොහොතේ ඉන්නවා. இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். එයා අලස නැහැ. அவர் சோம்பேறி இல்லை. එයාට ලොකු ධනයකුත් නැහැ. அவரிடம் ஐஸ்வர்யமும் இல்லை. එයා පොඩි ව්‍යාපාරයක් කරනවා. சிறிய வியாபாரத்தை செய்கிறார். පහුගිය දවස්වල ලොකු ආදායම තිබෙන්නේ නැහැ කිව්වා. கடந்த காலங்களில் பெரிதாக லாபம் இருக்கவில்லை என்று சொன்னார். ඒ සභාවේ සාක්ෂි ප්‍රකාශ කළ අය. சபையில் சாட்சியம் பகிர்ந்து கொண்டார். නමුත් ඇය යම් ක්‍රමයක් හදාගත්තලු. ஆனாலும் அவர் ஒரு சில வழிமுறைகளை அமைத்துக் கொண்டார். යාඥාවයට මඟ පෙන්වීම ලැබුණලු. ஜெபத்தினால் வழி நடத்தப்பட்டார் என்பதாக சொன்னார். එයා කඩේක ඇය බෙහෙත් කැඳ විකුණන්න පටන් ගත්තලු. அவர்களுடைய அந்த கடைக்கு அருகில் ஒரு புதிய ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தார். அந்த கொலக்கந்த ඖෂධ කොළ කැඳ. அந்த ஔஷதங்கள் நிறைந்த அந்த கொலக்கந்த கஞ்சிகளை அவர் புதிதாக அவர் வியாபாரத்தை ஆரம்பித்தார். ඇගේ ආදාය මාර්ගයේ දෙගුණ තෙගුණ වුණා කියලා ප්‍රකාශ කරනවා. அவருடைய வருமானம் 2 மடங்காக அதிகரித்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். කම්මැලි වෙලා හිටියානම් சோம்பேறித்தனமாய் இருந்தால் ආදායම වැඩි කරගන්න පුළුවන්ද? வருமானத்தை கூட்டிக் கொள்ள முடியுமா? එයා මට ලස්සන කතාවක් කිව්වා. அவர் ஒரு அழகான கதையை சொல்லி இருந்தார். හොඳ වාහනවල පොහොසත් මිනිස්සු එනවලු. நல்ல வாகனங்களில் ஐஸ்வர்யமுள்ள செல்வந்தர்கள் வருவார்களாம். බල ලොකු වාහනක එන්නේ. பெரிய பெரிய வாகனங்களில் வருவார்கள். පේමන්ට් එක කුඩයක් දානවා. பேமெண்டில் அந்த ஒரு குடை போட்டு வைத்திருப்பார். පත් පැකට් විකුණනවා. சோர் பாசல்கள், அதாவது உணவு பாசல்களை விற்கிறார்கள். ඕන් ආදායම උපයන පැය දෙකේ යනවා යන්න. அவர்கள் சம்பாதித்து விட்டு 2 மணி நேரத்தில் சம்பாதித்துட்டு அந்த இடத்தை விட்டு போய் விடுவார்கள். අපේ වාහනේ කෝටිපති වාහනයක් එන්න පුළුවන්. சில வேளையில் கோடீஸ்வரர்களின் வாகனமாய் இருக்கலாம். වාහන තිබ්බ කියලා මිනිස්සු ධනවත් නැහැ. வாகனம் இருப்பதால் மனிதர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆவதில்லை. මාලිගා තිබ්බ කියලා මිනිස්සු ධනවත් නැහැ. மாளிகைகள் இருப்பதால் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. පැල්පත හිටිය කියලා මිනිස්සු දුප්පතුත් නැහැ. குடிசையில் இருக்கிறார்கள் என்று ஏழையும் அல்ல. සාමාන්‍ය කෙනෙක් හිටිය මිනිස්සු හිඟන්නොත් නෙමෙයි. சாதாரண ஒரு வீட்டில் இருப்பவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. ඔවුන්ගේ ඇතුළත වෙන ක්‍රියාදාමත ඔව ධනවතෙක් හරි දුප්පතෙක් හරි කරන්නේ. அவர்களுக்கு உள்ளே இருக்கிற கிரியைகள் தான் அவர்களை ஐஸ்வர்யவான்
ஐஸ்வர்யவானாயும் ஏழையாகவும் அவர்களை பிரதிபலிக்கிறது. අද ගේ දොරවලින් යානවාලේ මනුෂ්‍යක ධනය හොයන්න බෑ. இன்று வீடு வாசல் மற்றது வாகனங்களை வைத்து மனிதர்களை எண்ண முடியாது, கணக்கிட முடியாது. ඒකයි දේව වචනය අද අපට උගන්වන්නේ. அதனால் தான் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. මිනිස්සු කාලකන්ණි වෙන්නේ අලසකම නැත්නම් කම්මැලිකම නිසා. மனிதர்கள் மோசம் போவது அல்லாவிட்டால் சோரம் போவது அவர்களுடைய சோம்பேறித்தனத்தினால் என்று வேதம் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ පළවෙනි මනුෂ්‍යයට කළ පාපය නිසා ඔහුට බෙහෙස මහන්සියලා හම්බ කරන්න කියලා යම් සාපයක් නිදහස් කළා. தேவன் அன்றைய நாளில் அந்த முதல் மனிதர்கள் செய்த பாவத்தினால் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டே நீ உணவை உண்பாய் என்று அவர் அந்த இடத்தில் குறிப்பிட்டிருந்தார். இல்ல දෙවියන් වහන්සේ මොකද කළේ? அதன் பின்பு தேவன் என்ன சொன்னார்? යේසුස් වහන්සේගේ දිවි පිටිම තුලින් යේසුස් වහන්සේගේ දිවි පිටිම තුලින් இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் උන්වහන්සේ පිළිගැනීම හරහා அவரை ஏற்றுக்கொண்டதினால் මනුෂ්‍යයට ඒ සාපේ නිදහස් වුණා. மனிதர்கள் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். සාපේ නිදහස් වුණ මනුෂ්‍යයා சாபத்திலிருந்து விடுதலை பெற்ற மனிதன் අලසයක් වෙන්න බෑ. சோம்பேறியாக இருக்க முடியாது, කම්මැලික වෙන්න බෑ. சோர்வுற்று இருக்க முடியாது. තමන්ට වෙන රැකියාව වෙන්න පුළුවන්. தனக்கு இருக்கிற வியாபாரமாய் இருக்கலாம், තමන්ට වෙන ව්‍යාපාර වෙන්න தனக்கு පුළුවන්. இருக்கிற தொழிலாய் இருக்கலாம். ඒක වේස මාංශලා වැඩ කරලා වැඩි වැඩියෙන් ධනෙ උපයන්න අවශ්‍යයි. அதை கடினமாய் உழைத்து அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம். එහෙම නොකර මනුෂ්‍යයා දිලින්දෙක් அப்படி செய்யாத மனிதன் ஏழ்மையாக தான் இருப்பான். ඒ අයට කවදාවත් ස්වර්ගයට යන්න ලැබෙන්නේ නැහැ. அந்த மனிதர்களுக்கும் ஒருபொழுதும் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியாது. ඔහුගේ අලසකම ඔහුගේ විනාශ ආරම්භය බව විස්තර සඳහන්. அவர்களுடைய சோம்பேறித்தனம் அவர்களுடைய அழிவின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. එවැනි දුප්පත් අලසයාගේ අවසාන තත්ත්වය මොකද්ද? அப்படி சோம்பேறித்தனமான ஏழையான மனிதர்களின் முடிவு என்ன? බෙලහීනයෙන් බඩපත් වීම. බෙලහීනයෙන් බඩපත් වීම. பலவீனத்திற்குள்ளாவார்கள். අන් අයට අතපාන්න සිද්ධ වෙනවා. மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய ஒரு நிலைமை අනේ ஏற்படும். මට කීයක් හරි දෙන්න. எவ்வளவு சரி எனக்கு தாருங்கள் என்று கேட்க අනේ வேண்டும். මට කන්න මොනවා හරි දෙන්න. உண்பதற்கு உணவு தாருங்கள் என்று கேட்க අනේ வரும். මං වෙන්නේ මොනවා හරි පිනට දහමක් කරන්න. எனக்காக எதையாவது செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டி வரும். අලසගේ ජීවිතය ආකාර ජීවිතය පරිවර්තන වෙනවා. சோம்பேறியின் வாழ்க்கை ஜீவியம் இப்படியாக மாறும். බඩගින්න දැනෙන විට பசி ஏற்படும் பொழுது මොන ක්‍රමයෙන් හරි බඩගින්න නිවා ගන්න எப்படியாவது அந்த பசியை போக்கிக் கொள்வதற்கு ඒ අය හොරකම් කරන ඕන හොරකම් කරනවා. அவர்கள் களவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். බොරු කියන ඕන බොරු කියනවා. பொய் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். වංචා කර සිදු වංචා කරනවා. வஞ்சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். මේකයි දුප්පතාගේ ඇතුළාන්ත ජීවිතයේ தত্ত্বය. இதுதான் ஏழையாக வாழ்கிற மனிதரின் உள்ளான வாழ்க்கை. ඔහුට කිසිම ඇදහිල්ලක් නැහැ. அவனுக்கு எந்த ஒரு விசுவாசமும் இல்லை. දවසේ දවස ප්‍රපාත කර ගමන් කරනවා. நாளுக்கு நாள் ஒவ்வொரு வழிகளில் அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். ඔව් වෙනුවේ නිරේ දොරටු ඇරලා නිරේ බලන් ඉන්න වෙනකම් அந்த மனிதர்களுக்காக நரகத்தின் வாசல் திறந்து காத்து கொண்டிருக்கிறது. පොඩ්ඩක් බලන්න නැවත වතාවක් කල්පනා කරලා மறுபடியும் சிந்தித்து பாருங்கள். අර ධනවතා ළඟ ඉඳුල් කාපු ලාසොස් ඊට වැඩි ඇදහිල්ලක් තිබ්බා. அந்த ஐஸ்வர்யவானிடம் அந்த மேசையிலிருந்து விழுகிற எச்சி பதார்த்தங்களை சாப்பிட்டு அந்த லாசருவை சிந்தித்து பாருங்கள். ඔහුට ඉන්න හිටිය තැනක් තිබෙන්නේ නැහැ. அவனுக்கு இருப்பதற்கு இடம் இருக்கவில்லை. බයිබලයේ කතාව අනුව அந்த கதை அந்த வேதத்தின் அமைய ඔය ඇදහිල්ල තුල ගමන් කළ මිනිස්සෙක් அவன் விசுவாசத்தில் நடந்த மனிதன். අද දවසේ ඔබගේ ජීවිතය ගැන කල්පනා කරලා බලන්න. இன்று என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். ලෝකේ ලෞකික දේවල් ධනවත් උනාට වැඩක් නැහැ. உலகத்தில் இருக்கிற லௌகீகமான காரியங்களில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாயிருந்து எந்த பயனும் இல்லை. ඇදහිල්ල තුල ඔබ ධනවත් වෙන අවශ්‍යයි. விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கிறது. ඇදහිල්ල තියෙන මනුෂ්‍ය කවදාවත් දෙවියන් වහන්සේ වතරින්නේ නැහැ. விசுவாசம் உள்ள மனிதன் ஒரு பொழுதும் தேவனை விட்டு விலகுவதில்லை. කවදාවත් දෙවියන් වහන්සේගේ ඈත් වෙන්නේ නැහැ. ஒரு பொழுதும் தேவனை விட்டு விலகுவதில்லை. මම ගිය සතියේ කැලණිය ගියා සේවයකට. நான் கடந்த வாரம் கலனி பகுதிக்கு ஊழியத்திற்காக கடந்து சென்றேன். ඒ පවුලේ කට්ටිය මේ ස්ථානයේ ඉන්නවා. அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். ඕ මට සුභාරංචියක්
දුන්නා. அவர்கள் எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். මීට ඉස්සලා දේවස්සර ආපු පවුල දැන් ආයෙ කැලට ඇවිල්ලා ඉන්නවා කියලා. இதற்கு முன்பதாக சபைக்கு வந்த கூட்டம் திரும்பவும் வந்திருக்கிறார்கள் என்று මම හොයාගෙන ගියා. நான் அவர்களை தேடி போனேன். මාව දැක්කා විතර ඒගොල්ලන්ට පුදුම සතුටක් ඇති என்னை වුණා. கண்டதும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. අන්ත අසරණ තත්වයකට වැටිලා அவர்கள் மிகவும் மோசமான நிலையில், உதவியற்ற நிலையில் காணப்பட்டார்கள். ස්වයං පුරුෂයා මිය ගියා. அவர்களுடைய கணவன் மரித்து போயிருந்தார். දරුවන්ට තාත්තා නැහැ. பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை. බිරිඳට පුරුෂයා නැහැ. மனைவிக்கு கணவன் இல்லை. ඔවුන්ට යම් කෙනෙක් උදව් කළා. அவர்களுக்கு ஒரு சிலர் உதவி செய்தார்கள். ඒවා ඔක්කොම වංචා කරලා அதெல்லாம் வஞ்சகமான முறையில் නැවත පරණ තැනට ඇවිල්ලා ඉන්නවා. திரும்பவும் அவர்கள் பழைய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். මාවයි සිස්ටර්ව දැක්කහම என்னையும் சிஸ்டரையும் கண்டவுடன் ඕ විශාල කම්පනයකට පත් වුණා. அவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானார்கள். දෙවියන් වහන්සේ උන් අතහැරියේ නැහැ. தேவன் அவர்களை கைவிடவில்லை. ඔව් වසර දෙක තුනක් සභාවට ආවා. அவர்கள் 2-3 வருடம் தொடர்ந்து சபைக்கு வந்தார்கள். ඔව් සාමාන්‍ය දේව පවුලක්. அவர்கள் சாதாரணமான ஒரு தேவனுடைய குடும்பம். කවදාවත් සභාවට නිකන් එන්නේ නැහැ. அவர்கள் ஒருபோதும் சபைக்கு சும்மா வருவதில்லை. ඒ රාත්‍රියේ මට කතා කළා. நேற்று இரவு என்னுடன் பேசினார்கள். යොහන් පාස්ටර් කොහොමද කියලා අහනවා. යොහන් පාස්ටර් කොහොමද කියලා අහනවා. பாஸ்டர் எப்படி என்று கேட்பார்கள். පාස්ටර් මధු කොහොමද කියලා අහනවා. பாஸ்டர் මధු மது அவர்கள் எப்படி என்று கேட்பார்கள். සිස්ටර් කොහොමද කියලා අහනවා. சிஸ்டர் எப்படி என்று கேட்பார்கள். අනේ මට අවුරුද්දකට අධික කාලයක් සභාවට එන්න ලැබුණේ නැහැ. ஒரு வருடமாக எனக்கு சபைக்கு வர கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். කකුලේ ලොකු තුවාලයක්. කකුලේ ලොකු තුවාලයක්. அவருடைய காலில் காயம் ஏற்பட்டிருந்தது. දැන් සුව වෙමින් එනවා. இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொண்டு வருகிறார். මම එනවා පාස්ටර් කියලා කියන්න පටන් ගත්තා. நான் வருகிறேன் என்று சொன்னார். ඊයේ රාත්‍රියේ මම එයා ගැන කතා කරන විට நேற்று இரவு அவரை குறித்து நான் பேசும் பொழுது ඒ සභාවට නිකන් එන්නේ නැහැලු. அவர் சபைக்கு வெறுமனமே வருவதில்லை. මොනහර දෙයක් අරගෙන එනවලු. ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வருவார். ඒ ඇවිල්ලා ඉන්න ඔක්කොටම දීලා එයාත් අනුභව කරනවලු. அவர் அவைகளை எடுத்துக்கொண்டு வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவார். නොයෙකුත් ඇඳුම් පැළඳු ගෙනල්ලා ළමයින්ට බෙදෙනවා. பலதரப்பட்ட உடைகளை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார். නොයෙකුත් ආහාර වර්ග ගෙනල්ලා සභාවේ ඉන්න ඒ වෙලාව ඉන්න ඇට දෙනවා. பலதரப்பட்ட ஆகாரங்களை கொண்டு வந்து சபையில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வார். වඩා වටිනා දේවල් මටත් ගෙනවෙ දීලා තිබෙනවා. மிகவும் பெருமதி வாய்ந்த காரியங்களை அவர் எனக்கும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ඇයට තිබ්බදේ அவர்களுக்கு இருந்ததை ඇය හැම මොහොතේම எவ்வேளையிலும் සභාව සමග බෙදාගත්තා. சபையோடு பகிர்ந்து கொண்டார்கள். ඇය දෙවියන් වහන්සේගේ කොටස හැමදාම ගෙනල්ලා දුන්නා. தேவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த பகுதியை அவர்கள் ஒருபோதும் கொடுக்காமல் இருந்ததில்லை. සමාදවල්ද හාල් ටික වෙන් කරලා ගෙනල්ලා දෙනවා. ஒரு சில வேளைகளில் அரிசியை பிரித்து வேறாக வைத்து அவைகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். දෙවියන් වහන්සේගේ ඇදහිල්ල තුළ ගමන් කරන දුප්පත් උනත් தேவனுடைய விசுவாசத்திற்குள் அவர்கள் பயணிக்கிறார்கள். ஏழ்மையில் இருந்தாலும் විශාල රෝගයක් මැද විශාල රෝගයක් මැද இந்த உலகத்தின் மத்தியில் විශාල රෝගයක් මැද பெரிய வியாதியின் மத்தியில் පුරුෂයා දාලා ගිය වෙලාවක கணவன் மரித்த நிலையிலும் අද දෙවියන් වහන්සේට සපයනවා. தேவன் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ආමෙන්. ஆமென். අපි කරන ධර්මශ ක්‍රියාවල් කවදාවත් අපි වැටෙන්නේ නැහැ. நாங்கள் செய்கிற எல்லா நீதியின் காரியங்களும் ஒரு பொழுதும் பிரயோஜனமற்றதாய் යේසුස් போவதில்லை. වහන්සේ ගාවට ආව ධනවතාට ඒ හැකියම තිබ්බේ නැහැ. இயேசு கிறிஸ்துவிடம் வந்த அந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த எண்ணம் இருக்கவில்லை. මේ දුප්පත් කාන්තාවට ඇදීම ඒ ගුණාංගය තිබෙනවා. இந்த ஏழை பெண்ணுக்கு அந்த குணாதிசயம், அந்த உணர்வு இருக்கிறது. යේසුස් වහන්සේ කාටද ස්වර්ගය යන්න පුළුවන් කියලා කියන්නේ? இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று? දුප්පත් උනත් ඒ කාන්තාවගේ ඇතුළත තිබෙන ඇදහිල්ල තමයි උන්වහන්සේ බලන්නේ. ஏழையாக இருந்தாலும் அந்த பெண்ணிற்குள் இருந்த அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். බයිබලයේ පැහැදිලිව කියනවා வேதம் தெளிவாக சொல்லுகிறது පිළින්නම්ව කැඳවලා තිබෙන ස්වර්ගයට යන්න කියලා. ஏழைகளை அழைத்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்திற்கு என்று. යාකෝබ් දෙවෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனம். මාගේ ප්‍රේමවන්ත සහෝදරයනි, සවන් දෙන්න. ඇදහිල්ලෙන් ධනවතුන් වන පිණිසත් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නන් හට පොරොන්දු වූ රාජ්‍යයේ උරුමකාරයන් වන පිණිසත්
උන්වහන්සේ ලෝකයේ දිලිඳුන් තෝරාගත්තේ කුමක් නිසාද? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ආමෙන්. ஆமென். දිලිඳු ජනතාව දෙවියන් වහන්සේ විශේෂ කණ්ඩායමක්. ஏழ்மையான மக்கள் ஒரு விசேஷமான ஒரு கூட்டமாய் கருதப்படுகிறது. මන්ද ඕල් දිලිඳු වුණාට அவர்கள் ஏழையாக இருந்தாலும் ඇදහිල්ලෙස ආත්මික දීමනා වලින් விசுவாசத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் පෝසත් කළ මේස්ථා සඳහන් කරනවා. அவர்கள் செல்வந்தர்கள் என்று இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. අද මේස්ථා යම් කෙනෙක් දිලිඳු ඉන්නවද? இந்த இடத்தில் நீங்கள் ஏழையாக இருந்தால் ඔබගේ ඇදහිල්ල ධනවත්ව තිබෙනවද? உங்களுடைய விசுவாசம் ஐஸ்வர்யமாய் இருந்தால் ඔබ දිව්‍යන් වහන්සේගේ දීමනා වලින් බලවත්ව ඉන්නවද? நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதில் நீங்கள் வல்லமையுள்ளவர்களாய் இருந்தால் ඒක තමයි වැදගත් වෙන ස්වර්ගයට යන්න. அதுதான் முக்கியம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. ඊළඟ කාර්ය තමයි அடுத்த காரியம் ඔව් என்னவென்றால் දිලිඳු නිසා அவர்கள் ஏழ்மையாய் இருப்பதால் ඔබට විශාල ධනයක් නැති නිසා அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லாதபடியால் ඔබගේ සියලු අවශ්‍යතාවයන් அவர்களுடைய எல்லா தேவைகளையும் දිව්‍යන් වහන්සේගේ පාමුල තබනවා. தேவனுடைய பாதத்தில் வைக்கிறார்கள். අද මේ ස්ථා දුප්පත් පවුල් ඉන්න පුළුවන්. இந்த இடத்தில் ஏழைகள் இருக்கலாம். අගහිකමද ගමන් කරන ජනතාව ඉන්න පුළුවන්. கடினமான பாதையில் பயணிக்கிற கூட்டமாக இருக்கலாம். ඔව් දිව්‍යන් වහන්සේ අභිමුඛයට ඇවිල්ලා ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து ඔව් ඊශ්වර අවස්ථාව දිව්‍යන් වහන්සේ පාමුල තබනවා. அவருடைய பாதத்தில் எல்லா தேவைகளையும் இறக்கி வைக்கும் பொழுது ඔවුන් තුල ඇදහිල්ල තිබෙනවා. அவர்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. ඔව් ඒ නිසා ඒ දේ කරනවා. அதனால் அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். ධනවතා තමගේ ප්‍රඥාවෙන්ද செல்வந்தன் தன்னுடைய ஞானத்தினாலும் තමගේ හැකියාවෙන්ද தன்னுடைய பலத்தினாலும் ධනෙ හොයන නිසා அவன் செல்வத்தை சேர்த்துக் கொள்வதால் අවදාවත් දිව්‍යන් වහන්සේ පාමුලට එන්නේ නැහැ. ஒரு பொழுதும் தேவனுடைய பாதத்திற்கு ඔගේ வரமாட்டான். ප්‍රශ්න දිව්‍යන් වහන්සේ අපගේ තබටෝක එන්න ඕන කමක් නැහැ උන්ට. அவனுக்கு பிரச்சனைகள் இல்லாததால் அவன் தேவனை தேடி வருவதில்லை. දුප්පත් මනුෂ්‍යයාට ஏழை மனிதனுக்கு දිව්‍යන් වහන්සේ අභිමුඛයට පැමිණ தேவனுடைய சமூகத்திற்கு வந்து උන්වහන්සේ කරුණාව ලබා ගැනීමේ පිපාසය තිබෙනවා. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த தாகம் இருக்கிறது. පිපාසය. தாகம். අද ඔබට මේ පිපාසය තිබෙනවද? இன்று உங்களுக்கு இந்த தாகம் இருக்கிறதா? මේ පිපාසය තිබෙන්නේ ඔබගේ දිලිඳුකම නිසායි. இந்த தாகம் இருக்கிறது உங்களுடைய ஏழ்மை நிலை ஏற்பட்டிருப்பதா? ඔබ තුළ තිබෙන ඇදහිල්ල உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் උන්වහන්සේ අභිමුඛයට ඇවිල්ලා அவருடைய சமூகத்திற்கு வந்து ප්‍රකාශ කරන විට நீங்கள் அறிக்கையிடும் பொழுது ඒ පිපාසය උන්වහන්සේ සංසිඳවන්ට යනවා. அந்த தாகத்தை அவர் கனப்படுத்துவார். කොහොමද මේ පිපාසය සංසිඳවන්නේ? எப்படி அது நிறைவேறும்? උන්වහන්සේගේ බලය ඔබ කරා එන්ට යනවා. அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். ඔබ උන්වහන්සේගේ දීමනාවලින් පිරෙන්ට යනවා. அவருடைய வரங்களினால் நிறைவீர்கள். උන්වහන්සේ බලවලින් පිරෙන්ට යනවා. அவருடைய வல்லமையினால் நிறைய போகிறீர்கள். ගෝල යේසුස් වහන්සේ මොකද ඇහුවේ? அன்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார்கள்? අපේ ගම් නියංගම් අපේ දේපල අපේ හැමදේම අතහැරලා අපිට මොකද්ද වෙන්න යන්නේ කියලා. எங்களுடைய ஊர் கிராமம் சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன நடக்கும்? යේසුස් වහන්සේ මොකද කිව්වේ? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ඊට වඩා ගොඩාක් වස්තුව ස්වර්ගයේ තිබෙනවා. இதை பார்க்கலாம் அநேக ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. අපි කොහොමද ගමන් කරන්න ඕනේ? நாங்கள் எப்படி பயணிக்க வேண்டும்? ස්වර්ගයට යන මාර්ගයේ ගමන් කරන අවස්ථාව. பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியில் பயணிக்க வேண்டும். අර ධනවත් මිනිසයා நாங்கள் செல்வந்தமான மனிதன், ධනවත් මිනිසයා මොකද කළේ? செல்வந்தமான ஐஸ்வர்யமான மனிதன் என்ன செய்தான்? ද්‍රව්‍යමය වස්තු මත ඕගේ හිත තබාගෙන හිටියා. அந்த அழிந்து போகிற அந்த சொத்துக்களின் மேல் அவனுடைய எண்ணம், அவனுடைய இருதயம் எல்லாம் சார்ந்திருந்தது. යේසුස් වහන්සේ ගෝලිය කා මත තමගේ හිත තියාගෙන හිටියේ? යේසුස් වහන්සේ ගෝලිය කා මත තමගේ හිත තියාගෙන හිටියේ? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் யாரை சார்ந்திருந்தார்கள்? යේසුස් වහන්සේ இயேசு මත. கிறிஸ்துவை சார்ந்திருந்தார்கள். යේසුස් වහන්සේ මත කියන්නේ මොකද්ද? இயேசுவை சார்ந்திருப்பது என்றால் என்ன? උන්වහන්සේගේ වචනේ මත. அவருடைய வார்த்தையில் சார்ந்து, උන්වහන්සේගේ අඩිපාරේ ගමන් කිරීම. அவருடைய அடிப்பாதையில் பயணிப்பது, ඒක තමයි ස්වර්ගයට යන මඟ. அதுதான் பரலோகத்திற்கு செல்லும் வழி. අද ඔබට වෙහෙස තිබෙනවා නම් இன்று உங்களுக்கு வியாதி
வியாகுலம் இருக்குமானால், බර තිබෙනවා නම්, பாரம் இருக்கும் என்றால், ඔබට අමාරුකම් තිබෙනවා නම්, உங்களுக்கு கஷ்டமான ஒரு நிலை இருக்குமானால், ඇදහිල්ල ඔබ කඩාකට වට්ටකට තිබෙනවා නම්, உங்களுடைய விசுவாசம் உடைந்து விழுந்திருந்தால், අද ඔබට අවස්ථාව උදා වෙනවා. இன்று உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். යේසුස් වහන්සේගේ මාර්ගයේ ගමන් කරන ඔබ இயேசு கிறிஸ்துவின் வழியில் பயணிக்கிற நீங்கள் අලසෙක් නොවේ ඔබ ජීවත් වෙනවා නම්, சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்களானால், මෙන්න යේසුස් වහන්සේ මෙසේ ඔබට කියනවා. இயேசு கிறிஸ்து இப்படியாக உங்களுக்கு சொல்லுகிறார். මතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 28 වෙනි පදය. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். වෙහෙස වෙන්නා වූ බර උසුලන්නා වූ සියල්ලනි මා වෙතට වරෙන්න මම නුඹට සහනය දෙන්නෙමි. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ආමෙන්. ஆமென். ඔබ දිලිඳුව ඉන්නවද? நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா? ඔබ අතේ මිටේ මුදල් නැතුව ඉන්නවද? உங்களுடைய கைகளில் பணம் இல்லையா? ඇයි ඔබට යමක් කරන්න බැරි? ஏன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாது? ඔබට කවුරුත් අහනම් කරලා නැහැ. ගොඩාක් මාර්ග තිබෙනේ මාර්ග කියලා හම්බ කරන්න. உங்களுக்கு யாரும் தடை செய்யவில்லை, அநேக வழிகள் இருக்கிறது சம்பாதிப்பதற்கு. මිට අවුරුදු 15කට ඉස්සර මම ට්‍රීවිල් එක පාවිච්චි කරලා මගේ ආදාය මාර්ගයක් හැටියට 15 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஆட்டோ ஓடி தான் என்னுடைய வருமானத்தை நான் சம்பாதித்தேன். මේ ළඟදී මට පාස්ටර් කෙනෙක් මුණ ගැහුණා. ஒரு போதகரை நான் இப்ப கிட்டடி சந்தித்தேன். එයා මට කතා කරලා කිව්වා அவர் பேசினார் என்னோடு. තොට ළඟ එයා සෙරෙප්පු විකුණන පේමන්ට් එකේ. தொட்டலங்க பகுதியில் செருப்பு விற்றவர். තොට ළඟ පාරේ මාකට් පාරේ සෙරෙප්පු විකුණන පේමන්ට් එකේ. தொட்டலங்க மார்க்கெட் பகுதியில் அவர் செருப்பு வியாபாரம் செய்தவர். බාටා සෙරෙප්පු විකුණන්නේ ඇවිල්ලා. பாட்டா செருப்புகளை வியாபாரம் செய்தவர். උදේ 10ට ආව හවස 3-4 වෙනකොට காலையில் 10 மணிக்கு வந்தால் பகல் 2-3 மணி ஆகும் பொழுது රුපියල් 3000ක විතර ආදායමක් උපය ගන්නවලු. 3000 வருமானத்தை அவர் ஈட்டிக் கொள்ளுவார். අපිට ගොඩක් හිතව පාස්ටර් කෙනෙක් எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு போதகர். මම එයාට කිව්වා හොඳ වැඩක් ඔයා කරන්න කියලා. நான் சொன்னேன் நல்ல ஒரு வேலை என்று. විශුද්ධතුමා මමයි ළමයි හොඳට කාලා බිලා සතුටින් ඉන්නවා. பிஷப் அவர்களே, நானும் பிள்ளைகளும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். අපේ සභාවේ ලොකු ආදායමක් නැහැ. எங்களுடைய சபையில் பெரிய வருமானம் இல்லை. ළඟදී පාස්ටර් කෙනෙක් ඇවිල්ලා මගේ සෙරප්පු ජෝඩුවක් අරගෙන ගියා. போதகர் என்பதால் நான் அவரிடமும் ஒரு ஜோடு செருப்பை வாங்கினேன். මොකෝ කියලා සෙරප්පු දෙක අරගෙන ගිහලා මට කෝල් කළා. செருப்பை நான் வாங்கிட்டு வந்ததன் பிறகு அவர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டார். පේමන්ට් එකේ සෙරප්පු විකුණලා දෙවියන් වහන්සේ නාමේ අගෞරවපත් කරලා බැන්නලු යා. පේමන්ට් එකේ සෙරප්පු විකුණලා දෙවියන් වහන්සේ නාමේ අගෞරවපත් කරලා මේ පාස්ටර් බැනලා තියෙනවා. பேமெண்டில் செருப்பு வியாபாரம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை அகௌரவப்படுத்தியதாக இன்னும் ஒரு பாஸ்டர் அவருக்கு ஏசினாராம். මම ආවා බාටා ජෝඩුවේ මිල කීයද කියලා ඇහුවා. நான் அவர்களிடம் கேட்டேன். බාටා ජෝඩුවේ මිල කීයද කියලා ඇහුවා. அந்த செருப்பு ஜோடின் அந்த விலை என்னவென்று நான் கேட்டேன். ඔව් රුපියල් 200 කිව්වා. 200 ரூபாய் என்று சொன்னார். ඒ පාස්ටර් කීයක් දුන්නේ කියලා ඇහුවා. அந்த பாஸ்டர் எவ்வளவு கொடுத்தார் என்று கேட்டேன். රුපියල් 200 දීලා අරන් ගියාලු. රුපියල් 200 දීලා අරන් ගියාලු. 200 ரூபாயை கொடுத்து எடுத்துட்டு போனாராம். හරියට රුපියල් 1000ක්වත් දෙන්න ඕනේ. ஒரு 1000 ரூபாய் சரி கொடுக்க வேண்டும் அல்லவா? පයින්න පුළුවන්. ஏச முடியும். දෙන්න හදවතක් නැහැ. கொடுப்பதற்கு மனமில்லை. එයාද විසුද්ධතුමා ගොඩාක් ප්‍රඥාවන්ත මට උත්තර දුන්නා කියලා කිව්වා ඇවිල්ලා. பிஷப் அவர்கள் எனக்கு ஞானமாய் பதில் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ඔහුගේ භාර්යාව දරුවෝ කහලා බීලා ඇඳලා හොඳට ජීවත් වෙනවා. அவருடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவிகள் எல்லாம் நன்கு உண்டு புசித்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். අලස වෙලා හිටියන මොකද්ද වෙන්නේ? சோம்பேறியா இருந்தால் என்ன நடக்கும்? ඒක දෙවියන් වහන්සේ කැමැත්තද? அது தேவனுடைய சித்தமா? කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். ඔබ එවැනි තත්වයක ඉන්නවා නම් நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் ඔබේ ප්‍රශ්නේ දෙවියන් වහන්සේ අපිවට අරන් එන්න. தேவனுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள். තව පාස්ටර් කෙනෙක් දලුගම දාස බිල්ලිම ගාව இன்னும் ஒரு போதகர் தடுகம பிரதேசத்தில் இருக்கிறார். බත් පැකට් විකුණනවා. அவர் உணவு பக்கெட்டுகளை விற்கிறார். ඕකට ගොඩක් ආර්ථික අමාරුකම් තිබෙනවා. அவருக்கு பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ඔබට කෝල් කළා කිව්වා බිෂොප්තුමා මම ආවල් ස්ථානේ
බත් පැකට් විකුණනවා කියලා. அவர் தொடர்பு கொண்டு சொன்னார், நான் இந்த இடத்தில் நான் சோறு பார்சல் விற்கிறேன் என்று. මම ආශිර්වාද කළා. நான் ஆசீர்வதித்தேன். ඕකේ සභාව ධනවත් සභාවක් නෙමෙයි. அவருடைய சபை பணக்கார சபை அல்ல. ඔබ පීඩා මත ඔහු සේවය කරන් යන්නේ. அவர் உபத்திரவத்தின் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு போகிறார். ඔහු ඉතින් අමතර ආදායමක් හැටියට ඒ මාර්ග හොයාගත්තා. அவர் மேல் மிச்சமான ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காக ஒரு வழியை தேர்ந்து ඔහු கொண்டார். මොකද කියන්නේ? என்ன சொன்னார் அவர்? මේ සභාවේ පාස්ටර් කෙනෙක්. சபையில் இருக்கிற ஒரு போதகர், මගෙත් එක්ක ඉන්න පාස්ටර් කෙනෙක්. என்னோடு இருக்கிற ஒரு போதகர். දැන් මමයි මගේ භාර්යාවයි දරුවයි කාලා බිල ඇඳලා ඉන්නවා. நானும் என்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் உண்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். අලසෙද්ද? சோம்பேறியா? අලස හිටියානම් சோம்பேறியா இருந்தால் ලොකු ප්‍රශ්නයක් නේද? பெரிய பிரச்சனை அல்லவா? හොරකම් කරන්න එපා. களவெடுக்க வேண்டாம், පගා ගන්න එපා. லஞ்சம் வாங்க வேண்டாம், වංචා කරන්න එපා. வஞ்சிக்க வேண்டாம். හෘදය කරන්න. சரியானதை செய்யுங்கள். ඔබගේ බර දෙවියන් වහන්සේ පාමුලට ගේන්න. உங்களுடைய பாரங்களை தேவனுடைய சமூகத்தில் வையுங்கள். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. தேவன் ஆசீர்வதிப்பார். එවැනි මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ දොරටු විවෘත කළ දෙනවා. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தை திறந்து கொடுப்பார். අවසානයේ මම කියන්න කැමතියි. கடைசியாக நான் ஒன்று சொல்லுகிறேன். ධනවතා කියන්නේ කවුද? செல்வந்தன் ஐஸ்வர்யவான் என்பவன் யார்? දිලින්නා කියන්නේ කවුද? ஏழை என்பது யார்? බයිබලයේ අනුව ධනවතා வேதத்திற்கமைய செல்வந்தன் ව්‍යවස්ථාව ආරක්ෂා කරන මිනිස්සෙක්. கட்டளைகளை கை கொள்ளுகிற மனிதன். යේසුස් වහන්සේ කාට ආපු ධනවතා කවුද? இயேசுவினிடத்தில் வந்த அந்த ஐஸ்வர்யவான் யார்? ව්‍යවස්ථාව ආරක්ෂා කරන මිනිස්සෙක්. கற்பனைகளை கை கொள்ளுகிற மனிதன். ඔහුගේ චරිතය පවිත්‍රව තියාගෙන මිනිස්සෙක්. அவனுடைய சுபாவம் குணாதிசயம் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ඔහු සමාජයේ ගෞරවය ලබන මිනිස්සෙක්. அவன் சமூகத்தில் ஒரு மதிப்பை பெற்ற மனிதன். ඔහු සමාජය තුළ ධර්මිෂ්ඨ මිනිස්සෙක්. அவன் சமூகத்தில் ஒரு நீதிமானாய் வாழ்கிற மனிதன். ධනවත්කම තමයි ඔහුගේ ජීවිතය. செல்வந்தனாய் வாழ்வதுதான் அவனுடைய வாழ்க்கையாய் இருந்தது. හැබැයි ඇදහිල්ල තමයි ඔහුගේ දුප්පත්කම. அவன் விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் ஏழ்மையாய் இருந்தது. ඔහුට ස්වර්ගය අහිමි වුණා. அவனுக்கு பரலோக ராஜ்யம் நிராகரிக்கப்பட்டது. ඔහු සැබෑ සිදුර දැක්කේ නැහැ. அவன் சரியான அந்த துளையை காணவில்லை. යේසුස් වහන්සේ සමාන කළ ඉන්දිකටු මලේ සිදුර ඔහු දැක්කේ නැහැ. இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட அந்த ஊசியின் அந்த துளை அவன் காணவில்லை. හරි මාර්ගය හඳුනාගත්තේ නැහැ. சரியான வழியை அவன் புரிந்து கொள்ளவில்லை. දෙවියන් වහන්සේගේ වචනේ හඳුනාගත්තේ නැහැ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. දෙවියන් වහන්සේගේ ඇදහිල්ල හඳුනාගත්තේ නැහැ. இயேசு கிறிஸ்து சொன்ன விசுவாசத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. දෙවියන් වහන්සේ සත්‍යතාව හඳුනාගත්තේ නැහැ. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ඌට මහා සාගරයක විශාල කාරණා තිබ්බ නිසා அவனுக்கு கடல் போல நிறைய காரியங்கள் அவன் முன்பாக இருந்ததால் නිවැරදි මාර්ගය சரியான வழியை, ස්වර්ගයට යන මාර්ගය ඌට හඳුනා ගන්න බැරි වුණා. பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியை அவனால் தெரிந்து கொள்ள முடியாமல் ඒ போனது. වගේ යේසුස් වහන්සේ කියනවා அதுபோல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ඌට කවදාවත් ඒ මාර්ගය හඳුනා ගන්න ලැබෙන්නේ නැහැ. அவனுக்கு ஒருபொழுதும் இந்த வழியை கண்டுகொள்ள முடியாது என்று. දිනුත මනුෂ්‍යයා ஏழை மனிதன் විවස්ථාව තුල ජීවත් වෙනවා. கற்பனைக்குட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். හොඳ කල්පනා බලන්න. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ධනවත් මනුෂ්‍යයා කොහොම ජීවත් වෙන්නේ? ஐஸ்வர்யவான் நிவனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். විවස්ථාව ආරක්ෂා කරනවා. கற்பனைகளை கை கொள்ளுகிறான். දුප්පත් මනුෂ්‍යයා මොකද කරන්නේ? ஏழை மனிதன் என்ன செய்கிறான்? විවස්ථාව තුල ජීවත් වෙනවා. கற்பனைக்குள் வாழ்கிறான். ඊළඟට ධනවත් මනුෂ්‍යයා චරිතය පවිත්‍රයි. அந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய குணாதிசயம் அவன் தூய்மையாய் இருந்தது. එම දිනුත මනුෂ්‍යයා ஆனால் ஏழை மனிதன் ආත්මයන් වාස තුල ජීවත් වෙනවා. ஆவியானவருக்குள் வாழ்கிறான். බාහිර පවිත්‍රකම වැදගත් වෙන්නේ. வெளியரங்கமான காரியங்கள் அல்ல முக்கியம் வாய்ந்தது. ඇතුළාන්ත පවිත්‍රකම. உள்ளான பரிசுத்தம். අර ධනවත් මනුෂ්‍යයා அந்த ஐஸ்வர்யவான் ලෝකයේ ගෞරවය ලබනවා. உலகத்தில் மதிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். දිනුත මනුෂ්‍යයා ஏழை மனிதன் ලෝකයේ අගෞරවය ලබනවා. உலகத்தில் அவன் அந்த மகிமை அற்றவனாய் இருக்கிறான். උන් හිඟන පවුලක්. அவர்கள் ஏழ்மையான குடும்பம். උන් බයිබල් යන බයිබල් කාර්යෝ. வேதத்தை சுமப்பவர்கள். උන් මොනවද දොඩවන જાතියක්. මොනවද දොඩවන જાතියක්. அதை அவர்கள் உலர்கிற ஒரு ஜாதியாக இருக்கிறார்கள். චර්ච් තමයි. எந்த நேரமும் சபை சபை சபை. මේ ළඟදී මට හොඳ කතාවක් අහන්න ලැබුණා. හොඳ කතාවක් අහන්න ஒரு ලැබුණා. நல்ல ஒரு கதை எனக்கு கேட்கக்கூடியதா இருந்தது.
ඒ සිස්ටර් කෙනෙක් සභාවට ගොඩක් ආදරේ. ஒரு சகோதரி சபைக்கு மிகவும் நேசிக்கிற ஒரு මම අර පෙර நபர். කියපු සිස්ටර්ව තමයි. நான் முதல் சொன்ன அந்த சகோதரி தான். එයාගේ අක්කා මොකද කියලා තියෙන්නේ? එයාගේ අක්කා කියලා තියෙනවා அவர்களுடைய அக்கா என்ன சொன்னார்கள் என்றால் මාත්‍යා මැරෙන්න ඉස්සලා කියලා තියෙන්නේ. தன்னுடைய கணவன் மறிப்பதற்கு முன்பதாக சொன்ன காரியம், මෙයා පල්ලි කියලා මොකටද යන්නේ කියලා දන්නවද? எந்த நேரமும் சர்ச்னு என்னத்துக்கு தெரியுமா போறாரு, මෙයා පාස්ටර් තියාගින්නවලු. பாஸ்டரையும் வைத்துக் கொண்டிருக்கிறாரு என்று அப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லியிருக்கு. ඔන්න ධනවත් මිනිස්සුගේ වචන, அப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்படி செல்வந்தர்கள் சொல்லுகிறார்கள். ලෞකික මිනිස්සුගේ වචන. லௌகிகமான மனிதர்களின் வார்த்தைகள் இவ்வண்ணமாய் இருக்கிறது. ඔබත් එහෙම එන විට இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் சொல்லும் பொழுது ඔබටත් මේ වගේ දේවල් මිනිස්සු කියන්න පුළුවන්. உங்களுக்கும் இப்படிப்பட்ட கொச்சையான வார்த்தைகளை சொல்லுவார்கள். ඊට ලෝකෙ ඔබට කවුරුවක් ලැබෙන්නේ නැහැ. அதனால் உலகத்தில் உங்களுக்கு மதிப்பு கிடைப்பதில்லை, ඔබට සමාජතර පිළිගැනීමකුත් නැහැ. சமுதாயத்தில் உங்களுக்கு வரவேற்பும் இருக்காது. ඔබගේ ජීවිතයේ දිනුදුකමයි. உங்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மைதான் இருக்கும். නමුත් ඔබ ඇදහිල්ලෙන් ධනවත්. நீங்கள் விசுவாசத்தில் செல்வந்தர்களாயிருங்கள். ස්වර්ග හිමි වෙන්න යනවා. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். ඔබ ඔටුවා වගේ තමයි. நீங்கள் ஒட்டகம் போன்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ කියන ඔටුවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த ஒட்டகம் අර ඉදිකටු මලේ රිංගනවා වගේ அந்த ஊசியின் துளையில் நுழைய முடியாததை போல் දිව්‍යන් වහන්සේලා ඉන්න ඔබ தேவனுக்குள் இருக்கிற நீங்கள் ලෞකික දේවල් වල නෙමෙයි පිරලා ඉන්නේ. லௌகிகமான காரியங்களில் அல்ல நிறைந்திருப்பது, ආත්මික දේවල් තුලින් ஆவிக்குரிய காரியத்திற்குள் ධනවත් බැවින් நீங்கள் செல்வந்தர்களாகி ඔබ ස්වර්ගයේ සිදුර හොයාගෙන ඔබ ඉස්තට ගමන් කරනවා. நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் அந்த துளையை கண்டுபிடித்து நீங்கள் அதற்குள் நுழைய வேண்டும். ඇස් වසා ගන්න. கண்களை மூடிக்கொள்ளுவோம். මේ උදෑසන ඔබගේ ජීවිතයකට කල්පනා කරලා බලන්න. காலை பொழுதில் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். 6 වෙනි වතාවට ස්වර්ගයට යන මග ගැන කතා කළා. 6வது முறையாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதை குறித்து நாங்கள் பேசினோம். තවත් දේශනාවක් තිබෙනවද මම දන්නේ නැහැ. இன்னும் பிரசங்கம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. දිව්‍යන් වහන්සේ මග පෙන්වුවොත් 7 වෙනි ස්වර්ගයට යන මගත් කියන්ට යනවා. தேவன் வழி நடத்தினால் 7வது பகுதியாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியை குறித்த செய்தியை கொண்டு ඒකට வருவேன். දිව්‍යන් වහන්සේ කතා කරන්න අවශ්‍යයි. தேவன் பேச வேண்டும். මේ මොහොත ඔබගේ ජීවිතයේ මොන තත්ත්වයක ඔබ හිටියත් இந்த நேரத்திலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் ඔබ හරි මග හොයා ගන්න. நீங்கள் சரியான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ස්වර්ගයට යන මග හොයා ගන්න. பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியை தெரிந்து கொள்ளுங்கள். ලෝකයේ තිබෙන ඔබගේ ජීවිතේ ප්‍රධාන ස්ථාන කරගත්තොත් ஆஹ், ලෝකයේ තිබෙන කාරණා ඔබගේ ජීවිතේ ප්‍රධාන කාරණා කරගත්තොත් உலகத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் பெரிதுபடுத்தி அதை உங்களுடைய வாழ்க்கையில் பிரதானப்படுத்திக் கொண்டால் ඔබට හරි සිදුර හොයා ගන්න ලැබෙන්නේ உங்களுக்கு නැහැ. சரியான அந்த வழியை துளையை தேடிக்கொள்ள முடியாது. දිව්‍යන් වහන්සේ ඇදහිල්ලෙන් ධනවත් වෙන්න. தேவனுக்குள் விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக වහන්සේගේ වචන තුල ගමන් කරන්න. அவருடைய வார்த்தைக்குள் நடந்து செல்லுங்கள். ඔබගේ හැදහිල්ල ඔබ ගොඩනගන්න යනවා. உங்களுடைய விசுவாசம் உங்களை உயர்த்தும். ඔබ දුප්පත් කියලා කලබල වෙන්න එපා. நீங்கள் ஏழையாய் இருக்கிறேன் என்று கவலைப்பட வேண்டாம். මොහොතක් ඇස් වසාගෙන යාඥා කරන්න. ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்யுங்கள். ඔබේ ජීවිතය ගැන මෙනෙහි කරන්න. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். ඔබට ඇත්තටම ස්වර්ගයට යන්න පුළුවන්ක ලැබෙනවද? உண்மையாகவே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா உங்களால்? චර්ච් ආවා කියලා හරියන්නේ නැහැ. சபைக்கு வந்தேன் என்று சரி வருவதில்லை. දසයකට දුන්නා කියලා හරියන්නේ නැහැ. தசம பாகம் கொடுத்து சரி வர போவதில்லை. සභාවට උදව් කරා කියලා හරියන්නේ சபைக்கு නැහැ. உதவி செய்தேன் என்று சொல்லி சரி வராது. සභාව තුළ සේවය කරා කියලා හරියන්නේ නැහැ. சபையில் ஊழியம் செய்தேன் என்று சொல்லி சரி வராது. සභාව තුළ ප්‍රසිද්ධ චරිතයක් වුණා කියලා හරියන්නේ නැහැ. சபையில் ஒரு பிரபலமான ஒரு மனிதனாய் இருந்தேன் என்று சொல்லி சரி வராது. ඔබේ ඇතුළාන්ත ජීවිතය உங்களுடைய உள்ளான வாழ்க்கை, ඔබ ඇදහිල්ලෙන් ධනවත් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும். උන්වහන්සේගේ වචනය அவருடைய வார்த்தை, ආරක්ෂා කරන වැදගත් වන්නේ. அதை நீங்கள் கைக்கொள்வதே முக்கியம். උන්වහන්සේගේ වචනේ ආරක්ෂා කරන කෙනෙක් මේ වැදගත් වන්නේ. அவருடைய வார்த்தையை கற்பனையை கைக்கொண்டு அதை பாதுகாப்பதே முக்கியமாய் இருக்கிறது. වචන තුළ පැවතීමයි වැදගත් වන්නේ. வார்த்தைக்குள் நீங்கள் நிலைத்திருப்பதுதான் முக்கியம். ඕන කෙනෙකුට ව්‍යවස්ථාව ආරක්ෂා කරන්න පුළුවන්. வேண்டிய ஒரு மனிதனுக்கு இந்த கற்பனைகளை கைக்கொள்ள முடியும். නමුත් ව්‍යවස්ථාව පවත්වන්න අමාරුයි. அந்த கற்பனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டு போவது கஷ்டமான ஒரு காரியம். ඔබෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. இயேசு கிறிஸ்து உங்களிடம் எதிர்பார்ப்பது ඔබ උන්වහන්සේගේ ව්‍යවස්ථාව ඇතුළාද ජීවිතවල පවත්වාගෙන යනවාද? அவருடைய கற்பனைகளை உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா என்பதை குறித்து. නැහැ කියලා හැඟෙනවා නම්
இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் දැන් පසුතැවිලා යාඥා කරන්න. நீங்கள் மனம் திரும்பி ஜெபம் செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ කරුණාව විදිහට යාඥා කරන්න. தேவனுடைய கிருபையை கேட்டு ஜெபம் செய்யுங்கள். ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම දෙන්න කියලා යාඥා කරන්න. ஆவியானவரின் வழி நடத்தல் வேண்டும் என்று கேட்டு ஜெபம் செய்யுங்கள். වහන්සේට ආශිර්වාද කරන්න. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.